என்னடா இந்த வீடியோவில் நாங்கள் 2025 MCQ 32 பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கேள்வியை பார்க்கலாம். ஆரை உடைய ஒரு கடத்தும் வட்ட தகட்டில் ஒரு மாறா ஓட்டம் பாய்கிறது. தடம் பாய அடர்த்தி பியை உடைய ஒரு சீரான காந்தப்புலத்தில் புலம் தடத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. தடத்தின் மீது தாக்கும் தேறிய காந்த விசையாது. ஆரையுடைய ஒரு கடத்தும் வட்ட தடத்தில். சரி, இப்படி பார்ப்போமே. என்னண்டா காந்தப்புலம் இப்படி இருக்கு. காந்தப்புலத்தை நான் உள்நோக்கிய திசையில கீறேன். சரியோ? ரைட். இது ஆரையுடைய வட்ட தகடு ஒன்று இருக்கு. ஆரையுடைய வட்ட தகடு என்ன சிமுலரா சொன்னாங்க. ஓமா. சரி, இதுக்கு ஒரு மின்னோட்டம் ஒன்று போகுது. இது காந்த புலம் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை வரும்? பி காந்த பாயம், காந்தப்புல அடர்த்தி, காந்தப்பாய அடர்த்தி பி செங்குத்தாக தாக்குறது. தடத்தின் மீது தாக்கும் தேறிய காந்த விசையா தேறிய காந்த விசை. இப்ப தடத்துல ஒரு காந்த விசை உருவாகுது என்று சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? இப்ப மின்னோட்டம் ஒன்று ஓடுது. ஓகே, காந்த புலம் இருக்குது. சரி, அதுக்கு மேலே இருக்க என்ன இருக்கும்? ஒரு விசை ஒன்று உருவாகும். என்ன விசை ஒன்று உருவாகும்? என்ன காந்த விசையாதான் விசை ஒன்று உருவாகும். விசை உருவாகிறதுக்கு நாங்க என்ன செய்யறாங்க? அந்த தடம் என்ன செய்யணும்? காந்த புலத்துல காந்த பாயத்தை அது வெட்ட வேணும். வெட்டணும். காந்தப்புல செறி இருக்குது. காந்தப்புல செறிவோட சேர்ந்து இது என்ன செய்யணும்? வெட்ட வேணும். அப்ப கேட்ட கேள்வி என்ன? தேறிய காந்த விசையாது. எங்களுக்கு தெரியும் இந்த பரப்பு காந்தப்புலத்தோட சேர்ந்து வெட்டும் என்று சொல்லிச்சுன்னா நாங்க அதுக்குரிய இதை காணலாம். ஆனால் தேறியதுன்னு சொல்லும் போது நடக்க போகுதுன்னு சொல்லிச்சோன்னா மொத்தமா விசை இந்த புள்ளியினூடாக பார்க்கும்போது தெரியது ஒரு பூச்சியமாகத்தான் இருக்கும். என்ன உதாரணமா இதுக்கு நாங்க பார்த்தோம்னா இது நடக்கும். இது காந்த பாயம் இருக்குது. இதனுடைய அளவு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? என்னுடைய அளவுன்னு பார்த்தோன்னா எஃப் சமன் என்னவா இருக்க போகுது? பிஐ எல்லுக்கு பதிலாக 2π r என்று போடுவோம். அப்ப இவ்வளவு காந்த விசை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொண்டு இந்த தடம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த காந்த பாயத்தை செங்குத்தாக வெட்டி கொண்டு போகணும். அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா, இந்த தடம் என்ன செய்ய போகுது? ஒரு வட்டப்பாதையா இருக்கிறபடியால இல்ல இருக்கிற தேரியேண்டா நடக்க போகுது பூச்சியம் ஆயிரும். அதுல தெரியது பூச்சியம் ஆயிரும். தேரியது என்று வரும்போது தேரிய விசை என்று வரும்போது அது பூச்சியத்தை தான் காட்டும். காரணம் இவ்வளவும் வட்டப்பாதையா இருக்கிறபடியால இது தெரியா இருக்கும். அடுத்தது இதனுடைய இயக்கம், காந்த பாயத்தினுடைய இயக்கம் இருக்கணும். வட்டத்தட்டில் ஒரு மாறா ஓட்டம் பாய்கிறது. தடம் பாய அடர்த்தி பிஐ உடைய ஒரு சீரான காந்த புலத்தில் புலம் தடத்தினுடைய தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது ஒரு இயக்கம் இருக்கணும். இருந்தால் காந்த பாயத்தை வெட்டலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த இல்லாட்டி காந்த பாயம் ஒரு இதொண்டு எங்களுக்கு வரணும். அப்ப எவ்வளவு என்று பார்த்தோம்னா தெரியது பூச்சியமாக தான் எங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல விடை எங்களுக்கு டைரக்டா போடலாம். இதுல விடை 1 பூச்சியம் இருக்கிறது விடை 1 இருக்கும்.